வேலூர் விஎம்பி என்கின்ற அப்பு பாலாஜி அனைத்து இந்திய அதிமுக தொண்டர் மீட்பு குழுவில் மாநகர மாவட்ட செயலாளராக இருந்தேன். இப்பொழுது புரட்சித்தாய் அம்மா அவர்களின் வழியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இன்று புரட்சித்தாய் அம்மா அவர்கள் கட்சியையும் தனது சின்னத்தையும் அறிவித்தார்கள். எங்களுக்கெல்லாம் மிக்க சந்தோஷமாகவும் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. இத்தனை நாட்கள் எங்களை எல்லாம் புரட்சி தலைவரையும் அம்மாவையும் எண்ணி வாடிக்கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை புரட்சித்தாய் அம்மா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். புரட்சி தலைவரிடத்திலும் புரட்சித்தாய் அம்மா இடத்திலும் அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய பழக்கமும் மக்களிடையே அவர்கள் அணுகுமுறையும் கற்றுத்தேர்ந்த புரட்சித்தாய் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு செய்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இனிதான் தமிழ்நாட்டில் திருவிளையாடல் அம்மாவின் திருவிளையாடல் தொடங்கப்பட்டது. இனி அனைத்து துரோகிகளும் எங்கு ஓடப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைக்கு எங்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியை ஆரம்பித்த உடனேயே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் மட்டுமல்லாது நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த கொடும்பாவி இந்த திமுக அரசை வீட்டிற்கு ஓட ஓட விரட்ட வேண்டும். ஏன்னா எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், அம்மா சொன்ன மாதிரி குழந்தைகள் இருந்து முதியவர்களால பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஆட்சியில போதை பொருள், சின்ன குழந்தையெல்லாம் கற்பழிச்சிட்டு இருக்காங்க. இது எங்க போனாரு இவரு ஸ்டாலின் எங்க போனாரு? அவருக்கு வேண்டியது பணமும் அவங்க குடும்பத்துக்குள்ள பதவியும் தான். இத மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. எங்கள் சின்னம்மா அவர்கள் வந்தால் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த எங்க புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெள்ளையனை விரட்டிய வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் போல இந்த இவங்க எல்லாரையும் கையவர்களையும் கொடுங்கோல் ஆட்சி செய்பவர்களையும் அடையாளம் கண்டு வீழ்த்தி இவங்களை விரட்டி நல்ல ஆட்சி அமைப்பார்கள் என்று எங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருக்கின்றது. எங்கள் அம்மா அறிவித்த கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்கள் எல்லாம் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த தருணத்தில் எங்கள் அம்மா அரியணை ஏற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு டாக்டர் வி முருகேசன். நான் 1972 முதல் என் தலைவர் அகில இந்திய அண்ணா திமுக ஆரம்பித்த அன்று முதல் இன்று வரை அகில இந்திய அண்ணா திமுக தான் இருக்கிறேன். அதன் பிறகு எங்கள் தாய் அம்மாவிடம் இருந்தேன். எங்கள் சின்னம்மா இன்றைக்கு தன்னுடைய கட்சியை அறிவித்தார். மக்கள் அனைவரும் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் கட்சியின் பெயரே அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பெயர் மிக சிறப்பான பெயராகும். அங்கு இந்த கட்சியிலே என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் யாரும் குறை சொல்ல முடியாது. எங்க சின்னம்மாவை மிக மிக அருமையாக இந்த நேம் அம்மா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த கட்சியின் சின்னம் தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பு என்றாலுமே தோப்பு வெற்றியை தான் கொடுக்கும். எங்கள் சின்னம்மா வருகின்ற 26 தேர்தலிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நிச்சயமாக நான் சூழ்நிலைக்கின்றேன். அம்மாதான் சின்னம்மா தான் முதலமைச்சராக வருவார் என்று உறுதி கூறுகிறேன். துறைகள்லாம் வர முடியாது. சின்னம்மா எடுத்துட்டு அவங்க அரசியல் சாணிக்கிறங்க. சின்னம்மா சாதாரணவங்களை எங்களுக்கு தெரியுங்க. சின்னம்மா 1982 நாங்கள் பார்க்குறோங்க. அரசியல் சாணிக்கு தர கொண்டு வந்து சின்னம்மா அவங்களுக்கு இந்த அரசியல் எப்படி கொண்டு வந்து தெரியும். இப்படி ஆட்சி அமைங்கன்னு அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. புரட்சி தலைவி இதே தெய்வம் அம்மா அவர்களின் அரசியல் வாரிசாக அம்மாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றினவங்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அம்மா இப்போ களத்துக்கு வந்திருக்காங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட உருவம் தாங்கிய கட்சி கொடி அறிவிச்சாங்க. இன்னைக்கு கட்சி பெயர் அறிவிச்சிருக்காங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு அறிவிச்சிருக்காங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.